ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு எங்களோட நைட் டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை குருமாக்கு வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணியை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு 3 விசில் வேக வைக்க போகிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு காலையில் ஊற வச்சேன். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி தண்ணி உப்பு போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்து சிலோன் பரோட்டா செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நான் செய்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வந்து ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா செய்கிற ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் மேலேயும் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 வெங்காயம் 5 பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி சிலோன் பரோட்டாவில் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நான் வந்து 5 வெங்காயம் 2 தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் வைக்க போகிறேன். ஸோ குருமாக்கு வந்து மசாலாவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில். அது கூடவே 5 பச்சை மிளகாயை 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான். குருமாவுக்கு நான் ஒரு மண்சட்டி காய வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டம் வந்து ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் பூ ஒரு கல்பாசி 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து வதக்கி நல்லா வெடித்து வாசனை வந்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாஃப்டானதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். அண்ட் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு அண்ட் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஈஸியான குருமா, சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பட்டாணிலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குருமா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகவும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர் உங்களுக்கு சாப்பிடும்போது. இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்துட்டு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ளே வந்து நான் சிலோன் பரோட்டா ஸ்டஃபிங்க்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அண்ட் இப்போ அது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எட்ஜஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு ஆப்போசிட்டில் அப்படியே மடிச்சுட்டு அந்த மேலே இருக்க ஓரத்தை நல்லா சீல் பண்ணிடலாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அப்படியே கீழே இருக்கிறதையும் எடுத்து ஒரு வாட்டி நல்லா அமுத்திட்டு நம்ம எப்படியும் பராத்தா தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப ஈஸி. அண்ட் சிலோன் பரோட்டா ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு செய்வாங்க. பட் நான் வந்துட்டு சிம்பிளாக இருக்கட்டும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துருச்சு சிலோன் பரோட்டா. இது வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எப்பயும் நம்ம சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ எங்களோட டின்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலோன் பரோட்டா அண்ட் வெள்ளை குருமா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நிறைய ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான டின்னர் ரெசிபி. அண்ட் குருமா வந்துட்டு இதை விட ஈஸியாக வந்துட்டு வைக்கவே முடியாது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.